வணக்கம் நேர்களே. நம்மளோட வாழ்க்கையில் சில நேரம் சில காலம் அப்படிங்கிறது எப்பவுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக அமையும். எல்லோருக்குமே இந்த ஒரு விஷயம் இருக்கும். அதை நம்ம சரியாக உணரணும். அப்படி ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு நேரம் காலம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தமாக தான் இருக்கும். அதிகாலையில் இந்த 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை நமக்காக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பாருங்கள், இயற்கை முழுக்க அமைதியாக இருக்கும், மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கான பலன் கண்டிப்பாக பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும், இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெற கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை செய்யணும். அது என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக அது ஒரு வெற்றி நிலையை ஏற்படுத்தும். இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் தினமும் காலையில் எந்த நேரத்துக்கு எழுந்திருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெறுவீங்க. எந்திரிக்காதவங்க இந்த பதிவை பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிச்சு இந்த ஒரு விஷயத்தை செய்வீங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு சிறப்பான நேரம். அந்த நேரத்தில் நாம் எழுந்து குளித்து முடித்து ஒரு சிறிய தீபம் ஏற்றினால் கூட அது நம்மளோட வாழ்க்கையை சிறப்பான உயர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தியை ஏற்படுத்தும். அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றினா என்ன நன்மையெல்லாம் கிடைக்கும், எப்படி ஏற்றணும், இதை பற்றின ஒரு முழுமையான தகவலையும் வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல்ல பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரம்மா அப்படின்னா படைப்பின் கடவுளாக இருக்கிறாரு. முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான நேரமாக இருக்குது. அதாவது இந்த நேரம் படைப்போட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நேரமாக கருதப்படுது. இந்த நேரத்தில் நாம் என்ன ஒரு பிரார்த்தனை செய்கிறோமோ அது நேராக கடவுளை அடையும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இதனால தான் பாருங்கள், யோகிகள், ஞானிகள், முனிவர்கள் எல்லோருமே இந்த நேரத்தில் தியானம் பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னா, தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாருங்களேன், அது சாதாரண ஒளி மட்டும் கிடையாது. அது அறிவின் அடையாளமாகவும் இருக்குது, இருளை அகற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தியாகவும் இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பம், பயம், எதிர்மறையான எண்ணம், இது எல்லாமே அகற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயந்தான் இந்த தீபம். அதனால தான் ஒவ்வொரு பூஜையிலையுமே முதல்ல நாம் தீபம் ஏற்றி அந்த ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறோம். வீட்லேயுமே நேர்மறை சக்தி அதிகரிக்க இந்த சுப முகூர்த்த தீபம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். யார் ஒருத்தர் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த வீட்டில் தீபம் ஏற்றுறாங்களோ அவங்களோட வீட்டில் பாருங்கள், நெகட்டிவ் எனர்ஜி மெதுவாக குறைய ஆரம்பிக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி விரைவாக வர ஆரம்பிக்கும். வீடு முழுக்க அமைதியான ஒரு எண்ணம் இருக்கும், வீடு சாந்தியாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்களேன், எண்ணம் தூய்மையாக இருக்கும், மனசுமே ரொம்பவுமே லைட்டாக இருக்கும். இந்த நேரத்தில் தீபத்தை பார்த்து ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப மனசு தெளிவான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரும். உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கட்டும், அது எல்லாமே குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி தியானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது குறையும். நம்மளோட எல்லாருக்குமே வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, பணநிலை. இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி நாம் என்ன ஒரு பிரார்த்தனை செய்கிறோமோ அது பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செஞ்சால் அந்த மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளையுமே அந்த நபர் கண்டிப்பாக பெற முடியும். இதனால் அந்த வீட்டில் வளம் அதிகரிக்கும், செல்வ நிலை உயரும். அக்னி அப்படின்னு சொன்னால் அது ஒரு சுத்திகரிக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. அதனால தாங்க தீபம் ஏற்றுனா கெட்ட சக்திகள், தீய எண்ணங்கள், ஏன் இந்த கண் திருஷ்டி கூட நீங்கும். இது எல்லாமே நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நம்பி பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி இந்த சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஓம் கூட மற்ற நேரத்தில் சொல்லக்கூடிய 100 முறை ஜபத்துக்கு சமமாக ஒரு பலனை ஏற்படுத்தும். அவ்வளவு பவர்ஃபுல்லான நேரம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்தம். அதிகாலை எழுந்து தீபம் ஏற்ற நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு டெய்லி ரொட்டீன் ஆகிடும். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சு கொடுக்கும். உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவ் உங்களோட வாழ்க்கையில் அதிகரிக்கிறத கண்டிப்பாக உணர்வீங்க.
அதே போல் இந்த நேரத்தில் இந்த சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், இன்னுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. நீங்கள் இப்போ பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்து குளித்து சுத்தமாக இருந்துட்டு உங்கள் பூஜை அறையுமே சுத்தம் பண்ணி வைக்கணும். அதே போல் நெய் தீபம், எல் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தீபம் ஏற்றும் போது உங்கள் மனசு ரொம்பவுமே சுத்தமாக இருக்கணும், யாரை பற்றின எண்ணமும் இருக்கக்கூடாது, மனசு தெளிவாக இருக்கணும். அதே போல் மற்றவங்களை அந்த நேரத்தில் திட்டுறதோ பேசுகிறதோ கண்டிப்பாக செய்யவே கூடாது. முக்கியமாக கோவப்படவே கூடாதுங்க. மனசு ரொம்ப லேசாக வச்சுக்கிட்டு அமைதியாக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். தீபம் ஏற்றும் பொழுது எப்பொழுதுமே மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பிரார்த்தனை கூட பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன பழக்கம் மாதிரி தான் தோணும். அதை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல வெற்றியை கண்டிப்பாக பெறலாம். அது நம்மளோட வாழ்க்கையில் பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும். ஒரு தீபம் ஏற்றினாலுமே உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீபம் தான் பிரம்ம முகூர்த்த தீபம். நல்ல பழக்கம் வந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக வரும். அதனால் தினமும் பிரம்ம முகூர்த்த நிலையில் நீங்கள் தீபம் ஏற்றுவதை பழக்கப்படுத்துங்க. தினமும் முடியலையா, வாரத்தில் குறைஞ்சது 3 நாள் 4 நாளாச்சும் கண்டிப்பாக இந்த பழக்கத்தை செய்யுங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகும். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கிறத நீங்கள் கண்கூட காண்பீங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது கண்டிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் உங்களோட வாழ்க்கையில் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா மாறும். எண்ணங்கள் தூய்மையாக மாறும். உங்களோட மனசில் இருக்கிற குழப்பம் நீங்கும். உங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக பாருங்கள், நீங்கள் வெற்றி நிலையை பெற ஆரம்பிப்பீங்க. பெரும்பாலும் எல்லா வீடுகள்லையுமே இந்த பூஜை அறையில் நாம் தீபம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு பாரம்பரியமாக எல்லா வீடுகள்லையுமே நடக்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட தீபம் ஏற்றுவதால் வாழ்க்கையில் நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி அது அற்புதம் வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் தவற விடவே கூடாது. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அதிகாலை 3:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் தீபம் ஏற்றுவது உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து தரும். கடன் தொல்லை, கஷ்டம், அதுக்கப்புறம் மன அழுத்தம், இது எல்லாமே நீங்கி சகல சௌபாக்கியங்களுமே கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாடு. மன அமைதியுமே பெற்று இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்கக்கூடியது பிரம்ம முகூர்த்த தீபம். இந்த நேரத்தில் நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். நினச்ச காரியத்தில் எல்லாமே நீங்கள் வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் தெய்வத்தோட அருளையுமே நீங்கள் எளிமையாக பெற முடியுங்க. அதிகாலையில் எழுந்து தூய காற்றில் தீபம் ஏற்றும் பொழுது வீட்டில் நேர்மறை அதிர்வுகள் பரவும், எதிர்மறை எண்ணம் நீங்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் குறிப்பாக இந்த 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே விளக்கேற்றி வழிபட்டால் வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரிக்கலாம். இந்த வேலையில் தொடர்ந்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா நீண்ட நாளாக வராத கடன் தொல்லைகள் மற்றும் கஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களை விட்டு தீருங்க. அதிகாலை காற்றுல இருக்கக்கூடிய தூய்மையான பிராணவாயு தீபத்தோட வெப்பத்தோடு சேரும்போது கிருமிகள் எல்லாம் அழிஞ்சி காற்று சுத்தமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் இதனால் காக்கப்படும். அமைதியான சூழ்நிலையில் வழிபாடு செஞ்சால் மனம் தெளிவாகும், புதிய உற்சாகம் நாள்தோறும் தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றுங்களேன். பிரம்ம முகூர்த்தத்தில் 5 விளக்குகள் மஞ்சள் திரி கொண்டு தீபம் ஏற்றுவதால் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தோஷங்கள் நீங்கும். பில்லி சூன்யத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பையுமே நீங்கள் இதனால் பெற முடியும். இது எப்படி ஏற்றணும் அப்படின்னா அதிகாலை 4 to 5 இந்த மணிக்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு, குளிக்கவே முடியல டைம் இல்லை அப்படின்னா கூட முகம் கை கால் கழுவி சுத்தமான உடையில் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இப்படி செய்யும்போது மஞ்சள் திரி இல்லைன்னா பஞ்சு திரியை பயன்படுத்தலாம். இப்படி நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தை கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடகிழக்கு திசையில் வைத்து தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தமே ரொம்பவுமே மிக சிறந்த ஒரு சுப வேலையாக பார்க்கப்படுது. பெரும்பாலும் பாருங்களேன், திருமணம், வீட்டில் சுப காரியம், இது எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகள் பெருமளவு பெற முடியும். அதனால தான் நம்மளோட பெரியவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் எழுந்து படித்தா அது மனசில் நல்லா பதியும். அதே போல் தான் பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யலாம்.
பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருகளும் நம்மளோட இல்லத்துக்கு வருவாங்களாம். இது ஒரு ஐதீகமாகவே இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம தூங்கிட்டு இருந்தால் வரவேற்காமல் இருப்போம் இல்லையா அவங்கள, அதனால் அவங்க திரும்பி போயிடுவாங்க. அதனால தான் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து திருநீர் வச்சு இறைவனை வேண்டி நாம் இந்த தீபத்தை ஏற்றினா மகாலட்சுமியின் கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வாசலில் அரிசி மாவு கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த விளக்கை ஏற்றணும். மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னதாக விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் வீட்டில் விளக்கேற்றி வச்சு சிவ மந்திரம் சொல்வது சிறப்பான உயர்வு ஏற்படுத்தும். அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளேயும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி நல்ல அதிர்வுகள் பரவும். இதனால் நேர்மறையான சிந்தனைகள் தோன்றும். வீட்டில் இருந்த கஷ்டமான நிலை மாறும். கடன் தொல்லை தீரும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். இந்த ஒரு தீபம் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் நலமுடன் வாழ இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு உயர்வுக்கு இறைவனின் அருளால் வருவீங்க. எல்லா வகையிலுமே சிறப்புடன் நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நேயர்களே. இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க.